பெரிய தடாகம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயம் மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழா. கோவை பெரிய தடாகம் ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலய புனருத்ரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் 4 கால யாகங்கள் நடத்தி கோவில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் நடைபெற்றது. கோவை பெரிய தடாகம் அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவார பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை ஆலயம் வெள்ளி விழா காணும் இந்த ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு கோவில் புனரமைக்கப்பட்டு புனருத்ரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெரு சாந்தி பெருவிழா ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஜகதாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் தலைமையில் விமர்சையாக நடைபெற்றது. மகா கணபதி ஓமத்துடன் புனருத்ரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழா நிகழ்ச்சி தொடங்கியது. தொடர்ந்து முளைப்பாரி மற்றும் தீர்த்தக்குடம் அழைத்து வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து முதற்கால வேள்வி, 2ஆம் கால வேள்வி, 3ஆம் கால வேள்விகள் நடைபெற்றது. இன்று 108 மூலிகைகளை கொண்டு 4ஆம் கால வேள்வி நடைபெற்று புனித நீர் கலசங்கள் கோவிலை சுற்றி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு அதைத் தொடர்ந்து கோவில் கோபுர கலசங்கள் மற்றும் கோவிலில் அமைந்துள்ள பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு புனருத்ரான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக பெரும் சாந்தி பெருவிழா நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மனுக்கு புனித நீர் ஊற்றி சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. நிகழ்வில் சுற்று வட்டாரங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்த சாதுக்களுக்கு ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஜகதாத்மானந்தா சரஸ்வதி சுவாமிகள் மாலை அணிவித்து மரியாதை வழங்கி வரவேற்றார். இவ்விழாவிற்கு ஏற்பாடுகளை ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை நிர்வாகிகள் செய்திருந்தனர். ஒரு நிமிஷம் போன். சரி. அதுக்குள்ள ஆஞ்சநேயர் துர்கை, பத்ரகாளி, காளி பல கோயில்கள் வருஷம்